தடவைக்கு மேல ஒருத்தரை அமெரிக்காவில இருந்து நாடு கடத்தியிருக்காங்க. ஸோ இந்த குடியேற்றம் இல்லீகல் குடியேற்றம் அப்படின்னு அமெரிக்காவில் நிறைய விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. 40 தடவைக்கு மேல நாடு கடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த குடியேற்றத்துக்கு பின்னாடி என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லீகல் இமிகிரேஷனுக்கு நிறைய லீகலான ஆக்ஷன்ஸை கடுமையாக்கணும் அப்படின்னும், டாரிஃப் அப்படின்னு நிறைய அடுத்தடுத்த சர்ச்சைகளை ஏற்படுத்துற மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த வகையில இந்த இமிகிரேஷன் அப்படின்றது எல்லார் மத்தியிலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒன்னாவே மாறி இருந்தது. ஸோ இதுல இந்த இமிகிரேஷனா இருக்கட்டும், இல்ல இல்லீகல் இமிகிரேஷனா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இந்த இமிகிரேஷன்ல எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா இந்த இல்லீகல் இமிகிரேஷனை ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில தான் கடந்த மாதத்துல டெக்சாஸ்ல வந்து இந்த குடியேற்ற சோதனைகள் எல்லாத்துலயுமே ஐசிஇ அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 39 முறைக்கு மேல ஒருத்தர் நாடு கடத்தப்பட்டிருக்காரு, அவர் மேல நிறைய குற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வந்து அவரை பத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு நபரை மறுபடியும் நாடு கடத்துறதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க, நாடும் கடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வந்திருக்கு. அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நபருக்கு 36 வயதாகுது. அவருடைய பேர் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலியன் எக்ஸ்ட்ராடா காசியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நபர் தான் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 39 தடவை நாடு கடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தடவை இவங்களுக்கு தண்டனையும் கொடுத்திருக்காங்க. அதாவது இல்லீகலா வந்து குடியேறதுக்காக, மேலும் நிறைய குற்றவிரோதங்கள்ல செயல்களில் ஈடுபட்டதுனால கிட்டத்தட்ட 39 தடவை நாடு கடத்தி தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இதே வந்து இந்த நபர் மேல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் மேல நிறைய குற்றங்கள்லாம் இருக்கு, ஒரு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் எந்தெந்த வகைகளில் ஈடுபடுது அப்படின்னும் போது மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடுறதா இருக்கட்டும், இல்ல மோசடி செயல்களில் ஈடுபடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அதனாலையுமே நாடு கடத்தல்ல இந்த நபர் வந்து அதிகமா நாடு கடத்தியிருக்காங்க அப்படின்னும் நிறைய தகவல்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இந்த தகவல், அதாவது இந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட 39 தடவை நாடு கடத்தியிருக்காங்க, நாடு கடத்தல்ல அமெரிக்கா ஈடுபட்டிருக்கு அப்படின்னு எது மூலியமா நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்க்கும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்சாஸ்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐசிஇ அதிகாரிகள் எல்லாமே சோதனையில ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அந்த அதிகாரிகள் தான் இந்த பர்சன் பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு எடுத்திருக்காங்க. இந்த நபர் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 173 பேரை நாடு கடத்திருக்காங்க அப்படின்னும் ஐசிஇ தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா ஐசிஇ தரப்புல ஒரு அறிக்கையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதாவது தென்கிழக்கு டெக்சாஸ்ல ஐசிஇ பிரிவினர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாதுகாப்பு பணிகள்ல இல்ல சட்டவிரோதமா குடியேறது இல்ல நாட்டுக்கு அச்சுறுத்துற மாதிரி விஷயங்கள்லாம் யார் யார் ஈடுபடுறாங்க, அவங்களெல்லாம் பிடிக்கணும், அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் எப்படி வேலை செய்யறாங்க அதை பத்தி ஒரு சின்ன போட்டோ எடுத்து அதையுமே ஒரு பதிவுல போட்டிருக்காங்க. அந்த பதிவு மட்டும் இல்லாம ஒரு சில அறிக்கைகள்ல ஒரு சில விஷயங்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அந்த விஷயங்கள்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அப்பதான் இந்த ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 39 தடவை நாடு கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு இதாகும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜூலியன் எக்ஸ்ட்ரா கார்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 173 பேர், அதாவது 13 குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்களையுமே நாடு கடத்திருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அந்த 173 பேர்லையும் அவங்களுடைய பின்னணிகள்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு சிலர் பத்தியுமே தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 13 தடவை நாடு கடத்தி 25க்கும் மேற்பட்ட டைம் வந்துட்டு அவங்களுக்கு குற்றவியல் தண்டனைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தண்டனைகள் எல்லாமே கொடுத்த ஒரு மெக்சிகன் குடிமகனும் அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட 43 வயதாகுது. ஸோ இந்த மாதிரி அதிகமான பின்னணி கொண்ட நிறைய பேர் வந்து இந்த குழுக்கள்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய குற்றங்கள் செஞ்சு ஒரு லாங் இது வச்சிருக்கக்கூடிய 50 வயதான புளோரென்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரையுமே நாடு கடத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பின்னணி எல்லாமே நிறைய குற்றங்கள் இருக்கு. ஸோ இவங்களை கூட
ஒரு கிட்டத்தட்ட 173 பேரையும் 13 கும்பல்களுடைய உறுப்பினர்களையும் நாங்க நாடு கடத்துறோம் அப்படின்ற மாதிரியுமே அந்த ஐசிஇ அதிகாரியை தெரிவிச்சிருக்காரு. அந்த ஆபீசர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஇல என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ரிமூவல் ஆபரேஷன் ஃபீல்ட் ஆபீசர் தான் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஆபீசர் நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரெட் ஃபார்ட்ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரியுமே இந்த போஸ்டரை ஷேர் பண்ணி அதுக்கான தகவல்கள் எல்லாத்தையுமே, அதாவது அந்த அறிக்கையில இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இத்தனை பேரை நாடு கடத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள்கள்ல எவ்வளோ பேர் வந்து நாடு கடத்திருக்காங்க, எவ்வளோ பேரை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய இந்த இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்றது, இல்லீகல் இமிகிரேஷன்ல ஆக்ஷன்ஸ் நிறைய ஈடுபடுறது இதெல்லாமே அதிகரிச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட 1,13,000 பேர் வரலுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும் 1,00,000 பேர் வரலும் நாடு கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு டிபோர்டேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒரு மாசத்துல மட்டும் எவ்வளவு பேர் வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல மட்டும் 37,000 பேர் வரலும் நாடு கடத்தி இருக்கிறதா தகவல்கள் அறிக்கைகள் எல்லாமே தெரிவிக்குது. இது கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைடன் இருந்த காலத்துல ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 57,000 பேர் வரலுமே நாடு கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகிருக்கு. இது ஒரு மாசத்துல அப்படின்னாலும் இன்னும் அதுக்கு அடுத்த காலங்கள்ல இந்த நாடு கடத்தல் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு, அதிகமான பெர்சன்ட்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களும் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 6,75,000 வரலுமே விசா, அதாவது குடியேறதுக்கான விசா வரம்பு அப்படின்றத வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலா இருக்கிறதா. ஆனா இதுக்குள்ள வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, பார்ட்னர்ஸ் வராங்க. ஆனா இது அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்துட்டு இந்த அமெரிக்காவுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு வரம்புமே இல்ல. ஸோ மொத்தமாவே 6,75,000 விசா அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த குடியேற்ற விசாக்கள்ல இதாகவும் லிஸ்டாவும் இருக்கு. ஸோ இதுல அந்த நபர்களுக்கான பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பார்ட்னர்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே அதுக்கான வரம்புகள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அந்த இமிகிரேஷன் அப்படின்றது ஒரு வருஷத்துல நடக்கும். ஸோ இதுவே இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்னும் போதே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சட்டவிரோதமா போறது இல்ல அதுக்கான இமிகிரேஷன், அதாவது குடியேறதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ், அதாவது விசா இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லாம அங்க போறது, நுழையிறது இல்ல அங்க போய் தங்குறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இல்லீகல் இமிகிரேஷன் அப்படின்றதுக்குள்ள வரும். சோ இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது இன்னும் நடவடிக்கைகள்லாம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாடு கடத்துதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒன்னாவே இருக்கு. ட்ரம்ப் அதிபரா வந்ததுக்கு அப்புறமா உடனடியா இந்த டிபோர்டேஷன் அப்படின்றதுல வந்துட்டு ஈடுபட்டாரு. கிட்டத்தட்ட இந்தியர்கள் நிறைய பேர் வந்து நாடு கடத்தல ஈடுபட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாடு கடத்தப்படுற அந்த ப்ராசஸே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா விமானத்துல கை கால்கள்ல சங்கிலி விலங்கு இதெல்லாமே போட்டு அவங்கள வந்து நாடு கடத்தி இருந்தாங்க அப்படின்றது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ரீதியா இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல ஒன்னாவும் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாவே இந்த நாடு கடத்துதல் அப்படின்றதுக்காகவே விமானங்கள்ல வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னும், இந்த விமானங்கள் வந்து ஒரு பிரைவேட் ஒப்பந்ததாரர்கள் மூலமா இந்த விமானங்கள் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு அந்த பிரைவேட் ஒப்பந்ததாரர்கள்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 நர்ஸ் வரலும் இருப்பாங்க, ஐசிஏ அதிகாரி ஒருத்தர் இருப்பாங்க. சோ எந்தெந்த நாடுகளுக்கு வந்து கடத்தப்படணுமோ அந்த பர்டிகுலர் நாடுகளுக்கு வந்து விமானம் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புள்ஸ் வரலுமே அந்த ஒரு விமானத்துல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த டிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நடக்குது அப்படின்றதும் தெரிய வருது. ஆனா இந்த விமானம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நாடுகளும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது.
கிடையாது. இந்த விமானம் மூலியமா நபர்களை நாடு கடத்துதல் அப்படின்றத எல்லா உலக நாடுகள் கிட்ட ஒப்பந்தம், அதாவது ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலுமே இருக்கு. இதுக்கு ஒரு சில நாடுகள் எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது சீனா, கியூபா, வெனிசுலா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு டிபோர்டேஷனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இல்லீகலா குடியேறினவங்களை நாடு கடத்துதல் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு பக்கம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 தடவை நாடு கடத்தியும் ஆனா இல்லீகலா அமெரிக்காவுக்குள்ள போறது, இல்ல அங்க இந்த மாதிரி ஒரு குற்ற செயல்கள்லாம் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. சோ குடியேற்றம் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கான சட்ட ரீதியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம எதுக்காகவும் பயப்பட தேவை கிடையாது. ஆனா இல்லீகல் இமிகிரேஷன் வரும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அமெரிக்கா ஃபாலோ பண்றாங்க.